மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாஸ்தா பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டொமேட்டோ போட்டு இந்த ஒரு மாதிரி ஜூஸியாக வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடவே முடியலை. நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியலை, எக்கும் சாப்பிட முடியலை, ஒரே படுபடுன்னு படுத்துறானுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நானும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தோணும் போது நம்ம பண்ணிடணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நானும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயை வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க, எண்ணெய், உப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவையும் போட்டுக்கோங்க. போட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா விட்டுருங்க. எண்ணெயை மறக்காமல் ஊற்றுங்க, அப்படின்னா தான் பாஸ்தா ஒட்டாது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுட்டேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நான் அதையும் வடிகட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு ஓரம் வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி விட்டுக்கோங்க. வடிகட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பாஸ்தா. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கழுவி வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக அப்படியே தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. சரி அப்படின்ட்டு இதையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்படியே தள்ளி வச்சுருங்க. ஸோ இது ஓரமாக வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா குடை மிளகா, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி. ஸோ ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா குட்டி குட்டியாக வெட்டணும். தக்காளி பார்த்திங்கன்னா மெயினாக குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டதே கிடையாது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் இந்த இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்துருந்தேன். சரி இது பார்க்கவும் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாலையும் அந்த இது எல்லாமே ஒட்டி இருந்துச்சா, சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. அதனால் நம்ம எப்படியாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு முடிவில் வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு பார்த்திங்கன்னா கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். குடமிளகா, தக்காளி, வெங்காயத்தை பார்த்திங்கன்னா 2 வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பெருசு பெருசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானால் சீக்கிரம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெந்துடும். அதுக்குன்னு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சீக்கிரம் கறிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே போட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எப்பயும் போல் தான் கோல்டன் கலரில் வர்ற அளவு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டே இருந்தேன். எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கிளறி விட்டேன். நீங்கள் பாருங்களேன், அது ஒரு தினுசாக இது ஒரு தினுசாக இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும், அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினா அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லு அடித்த மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டில் உள்ள ஸ்மெல்லு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விடணும். மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கிளறும் போதே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு அடிக்குங்க, நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தக்காளியை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் போட்டேன். நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி எடுத்ததுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ போட்டு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த இது பார்த்திங்கன்னா ஜூஸ் இறங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியை லைட்டாக இப்படி குத்திக்கிட்டே இருந்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு வரும். அந்த தோல் மட்டும் மேலே வந்துடும், மித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஜூஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி அப்படியே தட்டி பார்த்திங்கன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தக்காளியை வதங்க வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அந்ததையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா அரவைக்கடாக வெந்தாலே நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா குடமிளகா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி கிண்டுனிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிடும். ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும்.
சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியும் கூட. ஸோ நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கிளறி விட்டாச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. குடமிளகா வெந்துருச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி ஸோ அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே மாடிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மித்ததெல்லாம் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சா 2 கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிண்டிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாஸ்தாக்குன்னே தனியாக ஒரு மசாலாங்க. அந்த மசாலாவை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த மசாலா. நீங்களும் அந்த மசாலா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் என்ன மசாலான்னு பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கிளறியாச்சா, கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போடுற பொடி என்னென்னு பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க, உரப்பு தீயாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் சொன்னேன், பாஸ்தா மசாலா அப்படின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தீங்க, நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஸோ தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பொடி, நம்மளோட ஃபேவரட் மட்டன் பொடி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பொடி பிரியாணி பொடி ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் இந்த இதை போட்டுருவேன். அது மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டுட்டேன் நான். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக உப்பு, ஸோ இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எப்பயும் போல தான் மசாலா உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறிட்டே தான் இருக்கணும், கொஞ்சம் பொறுமை அவசியம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானும் பொறுமையாக கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ருசியாகவும் வரணும், சாப்பிடவும் எடுக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தானாலே பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஒரு ஜீவன் இருக்குது, என்னோடய தம்பி. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தாங்கிற பேரை கேட்டாலே ஓடியே பெறுவான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா டேஸ்ட்டு பார்த்தா தானேங்க அதோட ருசி என்னன்னு தெரியும். டேஸ்ட்டே பார்க்காம இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டா எப்படி நமக்கு தெரியும்? எதுவும் தெரியாது, புரியவும் செய்யாது, தெரியவும் செய்யாது. டேஸ்ட்டும் எப்படி இருக்கும்னு தெரியாது. சும்மா டாப்பில் பார்த்துட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், அதுக்கடுத்து சில்லி சாஸ்லாம் ஊற்றிட்டேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா உரப்பு இருந்தாலும் கொஞ்சம் உரப்பு எடுத்துரும். அது மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கும். அதனால தான் நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நீங்கள் பாதியை நிறைய ஊற்றுனீங்கன்னா அது கொலன்னு ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியே பார்த்திங்கன்னா நானும் பொறுமையாக கிளறி விட்டுகிட்டே தாங்க இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் கிளறி விட்டு நல்லா பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணும்போது என்னோடய தம்பிக்கு கொடுப்பேங்க. இந்த பாஸ்தா, மேகி இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய தம்பி கொடுப்பேன். கரும்பு பிடிச்சவே சாப்பிடவே மாட்டாங்க. எனக்குலாம் வெறியாகும், இவனுக்கெலாம் போய் செஞ்சு கொடுக்குறோமேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு செஞ்சதையும் நானே சாப்பிட்ருவேன். இதுதான் என்னோடய நேச்சர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் எடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்கையும் பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சைட்லேயே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஸோ கிளறும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா உதிரியாக லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவோட எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்ம சிம்பிளாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்களா லைட்டாக உதிரியாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் சேர்ந்து கிளற போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எந்த கிளறுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக உதிரியாக வந்துட்டாலேவும் நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணும்போது கிளறும் போதே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாக வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி கிளறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சாஸ் ஊற்றுனதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் எனக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளறிடலாம். நான் பார்த்திங்கன்னா முட்டையை அப்படி கிளறும் போது நமக்கு உதிரியாக வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம இப்படி கிண்ட அது பார்த்திங்கன்னா லைட்டாக குட்டியாக கட் பண்ணி அதுவே வந்துடும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வச்சுருக்க பாஸ்தா உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா கிளறணும். ஏன்னா பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மசாலா ஒட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் பெரிய டாஸ்கேவும். ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தாவில் மசாலாவே ஒட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக ஒட்டுது அப்படின்ட்டு நானே மனசில் நினச்சிக்கிட்டு கிளறுன்னு கிளறுனேன். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுச்சு. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, நமக்கு கரெக்டாக ஒட்டிருச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில,
பட் ரியலாகவே லைட்டாக ஒட்டி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே பொறுமையாக பார்த்திங்கன்னா இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். கிளறி விட பார்த்திங்கன்னா அந்த ஜூஸு ஃபுல்லும் அந்த பாஸ்தாவில் இறங்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாஸ்தாலே லைட்டாக தண்ணி இருக்கும். அதனால் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாஸ்தா ரெடி. இதை பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பவுலில் போட்டு நானும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நமக்கு எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மம்மிக்கு பாதி எனக்கு பாதி. ஸோ அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா நாங்களும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு கம்பெனியே எங்கள் மம்மி தாங்க. என்ன கொடுத்தாலும் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க, நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் நானும் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் டிவியை பார்த்துட்டு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பொய்க்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, சீரியஸாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.